சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு சாப்பாட்டை கீழே கொட்டினாங்கன்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்துவுக்கு வந்து சூடு வச்சு விட்டுடுறாங்க. அதனால் முத்து இருந்துட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல பாட்டி, என்னை அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுங்க. ஏன்னா அம்மா எனக்கு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சூடெல்லாம் வைக்கிறாங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முத்து சொல்கிற, உங்கள் அம்மா உனக்கு சூடு வச்சாலா, ஃபோனை அவகிட்ட கொடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி இருந்துட்டு விஜயா கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க. பிடி பாட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனே பச்சை புல்ல 6 வருஷம் எவனோ சொல்கிறான்றதுக்காக பிரித்து வச்ச தாயின்ற பாசத்தையே கொடுக்காம இருந்த, ஆனால் இப்போ அவனை போட்டு அடிக்கிற, சூடு வைக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்கவும், அவன் எப்போ பாரு யாரையாவது போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். சாப்பிட்ற தட்டை தூக்கி போடுறான். அவன் சாப்பிட்ட தட்டை தூக்கி போட்டாலையும் பரவாயில்ல, மனோஜ் சாப்பிட்டுட்ருக்கிற தட்டையும் தூக்கி போடுறான். எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனால் என் நிம்மதியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் இங்கே இருந்த பிள்ளை ரொம்ப வருஷம் கழிச்சு அங்கே வந்திருக்கான். அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். பாசத்தை காட்டி வளர்ப்பாரு, உனக்காக அவன் உயிரியை கூட தருவான் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபோனை கட் பண்ண உடனே, என்னடா உடனடியாக உங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போட்டு அடிக்கிறாங்க. சரியான நேரத்தில் அண்ணாமலை வந்து தடுக்கிறாங்க. என்ன விஜயா நினச்சிட்ருக்க உன் மனசில், அவனை எதுக்காக இப்படி போட்டு அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சும்மா சும்மா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறான். அவங்கக்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னால் அவனை கண்டித்து வளங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், பார்த்து வளங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்னடனாக்க இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க ஒரு ரவுடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அவனை மாற்ற வேண்டியது நீ தான். தேவையில்லாமல் அவனை ஊரில் கொண்டு போய் விட்டு, இப்போ எங்கள் அம்மா வளர்த்தது சரியில்லைன்னு சொல்கிற, எங்கள் அம்மா வளர்ப்பில் தான் நானும் வளர்ந்தேன், நான் சரியாகத்தான் இருக்கேன், அதே மாதிரி முத்துமும் சரியாகத்தான் இருக்கான். தேவையில்லாமல் அவன் மேலே வஞ்சத்தை போடாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து திட்டுறாங்க. அவனால் ஊர்லலாம் கொண்டு போய் விட முடியாது, அவன் இங்கே தான் இருப்பான், அவனை இங்கே தான் ஸ்கூலில் சேர்த்த போகிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி வந்து வீட்டுக்கு வராங்க. மனோஜ் வந்து படிச்சிட்ருக்காங்க. விஜயா பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன விஜயா, மனோஜ் படிச்சிட்ருக்கான் போல இருக்குது. ஆமாம் ஆமாம், அங்கே வீடு ஃபுல்லாக பாரு, அவன் வாங்கிட்டு வர கிஃப்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, எவ்வளோ மெடல்ஸு கப்ஸு எல்லாம் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பையனும் இப்படி தான் படிச்சுக்கிட்டே இருக்கான். என் ஹஸ்பண்ட் தான் என்னை விட்டு போயிட்டாரு, அவன் தான் பெரிய ஆளாகி ஒரு பிஸ்னஸ் பண்ணி என்னை காலம்புறா பார்த்துக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், முத்து எங்கே, அவன் எங்கே இருக்கான், அவனை நான் கண்டுக்கிறதே கிடையாது, அவன் எங்கே போய் அடித்தடியெல்லாம் பண்ணிகிட்ருக்கானோ, எல்லா பிரச்சனையும் தினம் தினம் அவனால தான் இந்த வீட்டுக்கே வருது அப்படின்ற மாதிரியெல்லாம் விஜயா இருந்துட்டு முத்துவை பற்றி ரொம்பவே தப்பாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. அவங்க பாட்டியோட வளர்ப்பிட வரந்தான் சரியில்லாமல் வளர்த்து விட்டுட்டாங்க, அவனை திருத்துறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ அவனாக போகிற மாதிரி சொல்லிகிட்ருக்க, இல்லை அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்களா, நீ தானே ஜோசியர் பேச்சை கேட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்ட, அவன் பண்ணுறது சரியில்லைன்னா நீ இப்படி பண்ணாதப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் உன் மேலே அவன் நல்லா அன்பு வச்சுப்பான், நல்லா அவன் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் அவன் தேவையே இல்லைப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. முத்து இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம மனோஜ் இருந்துட்டு முத்துவை பற்றி தப்பாக பேசின உடனே அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் சில விருந்தாளிங்கள்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, விஜயா, நாங்கள் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக இங்கே வந்தோம், ஆனால் நீ சாப்பாடை போட்டு பயங்கரமாக கலக்கி விட்டுட்ட, ரொம்ப நல்லா இருந்தது, எப்போ பாரு மனோஜ் நூட்டங்கையமாக தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ், நீ யாரோட பிள்ளை, அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எப்போவுமே என் அம்மா பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்துவை கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு எனக்கு பாட்டியை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு அவன் கொஞ்ச நாள் அவரோட அம்மா கூட வளர்ந்தான், அதனால தான் அவங்கள பிடிக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா கூட அம்மாவை பிடிக்காது போல இருக்கே அப்படின்ற மாதிரி வந்தவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க.
என்னடா வந்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு முத்துக்கிட்ட கேட்கவும், எனக்கு பாட்டியை பிடிக்கும், அதனால தான் நான் பாட்டியை சொன்னேன். அதில் எந்த தப்பும் எனக்கு தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு உங்கள் பாட்டியை பிடிக்குனா நீ உங்கள் பாட்டி வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. கதவை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. முத்து இருந்துட்டு, அம்மாம்மா நான் பாட்டி ஊருக்கெல்லாம் போகல, உங்களை தாம்மா பிடிக்கும், தயவு செஞ்சு கதவை திறங்கம்மா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க. முத்து வந்து எவ்வளவோ கதவை தட்டுறாங்க, ஆனால் விஜயை வந்து திறக்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்துதான் நம்ம அண்ணாமலை வந்துடுறாங்க. முத்து இங்கே வாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா என்னை மறுபடியும் பாட்டியோட வீட்டுக்கே போக சொல்லி கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயை கூப்பிட்டு கேட்குறாங்க, வந்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துகிறான், இவன் நமக்கு தேவையே இல்லை, இவனை கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா கிட்டேயே விட்டுருங்க, இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ ரொம்ப ராட்சசியாக மாறிட்டுருக்க, முதல்ல அவன் மேலே பாசத்தை காட்ட வழியே பாரு, அவன் மனசில் இடம் பிடிக்கிற வழியே பாரு. முத்து ரொம்பவே நல்ல பையன், பொறுமைசாலியும் கூட, தயவு செஞ்சு அவனை நீ பகைச்சிக்காத, அவன் பிற்காலத்தில் அவங்க அண்ணனையும் அவன் தம்பியையும் அவன் தான் பார்த்துக்க போகிறான், தேவையில்லாமல் அவன் மேலே எரிஞ்சு விழுறத இதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்கூலில் ரேங்க் ஷீட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் இருந்துட்டு செகண்ட் ரேங்க் வாங்குறாங்க, இன்னொருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாரு. அதுக்கு அடுத்து தான் மனோஜை வந்து பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நீ ஃபஸ்ட் ரேங்க்கை வாங்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துவோடது எல்லாமே ஃபெயில் தான். நீ இந்த ஸ்கூலில் இருக்கிறத விட தயவு செஞ்சு எங்கேயாவது கிளம்பி போயிடு, நீ பேசாமல் டிசியை வாங்கிட்டு போயிடு அப்படின்ற அளவுக்கு ஸ்கூலில் வந்து முத்துவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வெளியிலேருந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜ் வராரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை ரேங்க் ஷீட்டை கூட, என்னடா மார்க்ஸ் எல்லாம் இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்க, நான் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன், உனக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான்ல, அவனை முதல்ல ஜெயிக்கிற வழியை பாரு, நீ அதுக்கு கூட வழி இல்லாமல் தானே இருக்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. என்னடா என்னையவே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அடிச்சிடறாங்க. ஸ்கூலில் எல்லாருமே தடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்துவை வந்து முட்டி போட சொல்கிறாங்க. எல்லோரும் முன்னாடியும் முத்துவும் முட்டி போடுறாங்க. மனோஜ் அதை பார்த்து நக்கலை சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க பூச்செடிக்கெல்லாம். அப்போ மனோஜ் இருந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. அப்போ முத்து இருந்துட்டு யாரா இது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா தானே கொடுத்தாங்க, கூட நானும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வெளியில் வந்து பயங்கரமாக பிரச்சனை போகுது. உங்கள் பையன் என் பையன்கிட்டேருந்து வீடியோ கேமை வாங்கிட்டு போயிட்டான், போய் அதை வாங்கிட்டு வா, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா மனோஜ் இருந்துட்டு முத்துக்கிட்டு கொடுத்துட்டா அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. இவனால் எப்போ பாரு பிரச்சனையே தான்மா, இவனை பேசாமல் பாட்டி ஊரோட ஊருக்கே அமுச்சு விட்டுருங்க, இவன் இங்கே இருக்கிறதாவே இங்கே இம்சை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா அவனை முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் விஜயா போட்டு முத்துவை அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் வந்து அழுந்துட்டு நின்றுட்டுருக்கான். முத்து இருந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உன் அண்ணன் மனோஜ் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் கிழிச்சு விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு கேட்குறாங்க. அது மனோஜ் இருந்துட்டு நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் முத்து வந்து அடிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் மேலே கல்லை போடுறதுக்கு பதிலாக ஹெட்மாஸ்டர் மேலே கல்லை தூக்கி போட்டுறாங்க. மனோஜ் வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க. முத்து இருந்துட்டு இவன் எதுக்காக இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அந்த கேப்பில் தான் நம்ம அடிபட்டு ஹெட்மாஸ்டர் வந்து முத்துவை பார்த்துடுறாங்க. இது காரணம் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு இவனால் எப்போவுமே எனக்கு பிரச்சனை மட்டும்தான், இவன் கொஞ்ச நாள் அவங்க பாட்டியோட ஊரில் வளர்ந்தான், அங்கே இருக்கிற ரவுடியெல்லாம் இவன் கற்று வச்சுட்டு வந்திருக்கான், இவனால் தினம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எல்லோரும் முன்னாடியுமே முத்துவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் செஞ்ச தப்பை அவன் மேலே பழிய தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.